ஹலோ மிஸ், எழுந்துங்க. ஆமா, என்ன இந்தியன் ஓஷன்ல ஸ்விம்மிங் கத்துக்கலாம்னு ட்ரை பண்ணியா? தற்கொலை முயற்சியா? ஐ அம் திவ்யா, யோகா டீச்சர். நான் தான் இங்க உங்களை கூட்டிட்டு வந்தேன். நல்ல வேளை வெயிட்டே இல்ல. சாப்பிடவே மாட்டியா? விதி கூட உன்னை சாக விடல பாத்தியா? உன் பிளாஷ்பேக் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அது எதுவா இருந்தாலும் தற்கொலைங்கிறது அதுக்கு தீர்வு கிடையாது. சரி, நீ ரெஸ்ட் எடு. உனக்கு சாப்பாடு இங்கேயே வந்துடும். நீ இதையே சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம். மச்சான், நானும் ஒவ்வொரு முறையும் கிளாஸுக்கு வரும்போது இன்னைக்கு என் காதல சொல்லலாம்னு பாக்குறேன். ஆனா முடியலையேடா. டேய், அவரு ஹை கிளாஸ் பொண்ணு. அவ கிட்ட எல்லாம் ஹீரோ மாதிரி போய் பேசணும்டா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ போய் பேசு. எப்படிடா? அவதான் ஏதாச்சும் சொன்னாலும் கால்ல இருக்கிறத பொசுக்கு பொசுக்கு தூக்குறாளே. டேய், அத பத்தி கவலை விடுறா. நீ பேச போற டயலாக் அவ கேட்டு அப்படியே மயங்கி உன் காலை பிடிக்கல. என் பேர் பள்ளி இல்லடா. அதோ அங்க பாரு வரா. வர்ற ஸ்பீடே சரியில்லடா. வேணாடா, வேணாம். அவன் சொன்னா கேளு. எனக்கு ஒரு நிமிஷம். என்ன யோகா கிளாஸ்ல அறுத்தது போதாதுன்னு இங்கேயும் வந்துட்டியா? அஜ்ஜோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு. நீங்க அழகா இல்ல. உங்களை எனக்கு பிடிக்கல. நான் உங்களை லவ் பண்ணல. ஆனா ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா மோப்பம் பிடிக்கிற? இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு தான் பயமா இருக்கு. சொந்தமா ஒரு டயலாக் பேச தெரியல, அலைப்பா இது டயலாக் பேசுறியா? இது எவ்வளவு படம் பார்க்காத கேனச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு. போட மூஞ்சி. என்னது அலைப்பாய்த டயலாக்கா? என்னமோ சொந்த டயலாக்னு சொன்னானே. டேய் வள்ளி. ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டா. டேய் எங்கடா போன? டேய் எங்க போன? டேய் மச்சான், ஜெகண்டா. சீக்கிரம் இந்தா. என்னடா இது? வர வர உன்னை பார்த்தாலே உதப்பா இருக்குது. பார்த்தா பயப்படுறீங்க? நீதான் 2 வாரமா எங்களை கண்டுக்கவே இல்லையே. என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா, நீதான் யோகா தியானம்னு ரூட்ட மாத்திட்டியே. நீங்களும் நம்பிட்டீங்களா? என்னடா சொல்ற? வாழ்க்கையிலேயே முறையா சூரியன் உதிக்கிறப்பவே எந்திரிக்கிற, தினமும் காலையில நேரம் தவறாம யோகா கிளாஸ்க்கு போற. அப்பனா யோகா கத்துக்கிறேன்றீங்களா? ஆமா. தியானம் பண்றேன்றீங்களா? ஆமா. நானே நினைச்சாலும் இந்த போகத்தை விட்டுட்டு யோகத்துக்கு போயிட முடியுமாடா? இம்பாசிபிள். மச்சான், இது ஓவரு. ஆமா, பின்ன எதுக்குடா யோகா கிளாஸ்க்கு போற? கோலம் போடணும்னா புள்ளி வைக்கணும் மச்சான். பக்கத்து தெருவுல இருக்கிற மும்பை பொண்ணு ரேகாவை கவுத்து காட்டினா ஹாஃப் பாட்டில் பிராண்டி வாங்கி தரேன் பந்தயம் கட்டினியே, ஞாபகம் இருக்கடா? டேய், ஞாபகம் இருக்கடா? அந்த ரேகா அதே யோகா ஸ்கூல்ல இதே டைம்ல தான் யோகா கத்துக்கிறா. இப்ப தெரியுதா மாமா எதுக்கு யோகா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு? பின்னிட்ட. இந்த தடவை உனக்கு ஆஃப் இல்ல, ஃபுல்லு. எதுக்கு தெரியுமா? நாங்க 2 பேரும் உன்கிட்ட கட்டுற 25வது பந்தயம். மச்சான், இதுக்கு முன்னாடி நாங்க சொன்ன 24 பொண்ணுங்களையும் கவுத்து உன் பின்னாடி சுத்த வச்சுட்ட. இது 25வது. இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு வெள்ளி விழாவே கொண்டாடிட வேண்டியதுதான். வெள்ளி விழா அப்புறம் கொண்டாடலாம். இப்போ I'm Jagan. So what? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. Shut up. இது யோகா ஸ்கூல். இங்க சினிமா பேர்ல சொல்லக்கூடாது. நிஜமாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தினமும் நீங்க யோகா கிளாஸ் போறீங்கன்னு நினைக்கிறேன். You are looking very beautiful. அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. சும்மாவா சொன்னாங்க? என்ன மிஸ் சொல்றீங்க? ஏய், கூல் கூல் கூல். அகநானூறு புறநானூறுலாம் கரைச்சு குடிச்சிருக்கேன். எந்த பொண்ணையும் பார்த்த உடனே அவளோட அகம் எப்படி இருக்குன்னு என்னால இமிடியேட்டா சொல்லிட முடியும். ஓ, there you are. உங்க முகத்தை பார்த்தா கூட யோகா கத்துக்கு வந்த மாதிரி தெரியல. கரெக்டா பாயிண்ட பிடிச்சீங்க, ஒத்துக்கிறேன். கொஞ்சம் அலைபாயிர மனசு, அதுவும் வில்லு மாதிரி வளைவு நெளிவோட இருக்கிற வசீகரா டைப் பொண்ணுங்களை பார்த்தா மனசு தவியா தவிக்கும். அந்த மனக்குதிரை அடக்கத்தான் உங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கேன். உங்களை மாதிரி யோகாவை கரைச்சு குடிச்சவங்க லகான பிடிச்சாதான் இந்த குதிரை அடங்கும் நினைக்கிறேன். ஓகே. இந்த லகான பிடிக்க
எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா யாராலையும் முடியல. நீங்க சொல்லி கொடுக்கிற யோகாவால தான் முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே கத்துக்க முடியும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போக நீங்களே பாருங்க.